ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. தயவுசெய்து நீங்களும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்களும் ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்லை யூடியூப் வருங்காலத்தில் செய்ய போகிறால இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா எல்லாமே இந்த உலகம் இயங்காதுன்ற ஒரு நிலைமைக்கு இனி வருங்காலத்தில் இப்போயும் வந்துட்டு இப்போ நோம்பலாக எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட்டிங் சரி, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்குது. இப்போ நோம்பலாக பார்த்தோம்னா எல்லாருமே வயது போனாக்கள்லேருந்து சின்ன பிள்ளைலேருந்து எல்லாருமே சோஷியல் மீடியா இப்போ சரியாக யூஸ் பண்ண வலிக்கிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியான தேவையும் அதிகமாகிடுச்சு இந்த உலகத்தில். அதே மாதிரி தான் யூடியூப் இப்போ ஒரு 2005 பிற்பட்ட காலப்பகுதியில் எல்லா இடத்துலையுமே ரீச் ஆனால் எல்லா மத்தியிலையும் போய் பிரபலமானது. இப்போ ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் முந்தி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வாய்ப்பை தேடி ஓடி ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போய் அவங்கள்ட்ட நின்று அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்படி நின்று அவர்கிட்ட ஆட்களை வெளிப்படுத்தி அது மூலமாக முன்னுக்கு வந்தவங்க தான் முதற்பட்ட காலத்தில் அதிகம். இப்போ யாரை பார்த்தாலும் என்னென்னாலும் சிம்பிளாக யூடியூப்பில் எல்லாத்தையும் அவங்க செய்கிற ப்ராடக்டோ சரி, அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வெளிப்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதிக அளவில் ரீச் ஆகிறாங்க. அவங்களுக்குரிய ஒரு இடத்தையும் பிடித்து கொள்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு வாய்ப்பையும் ஒரு இடத்தையும் தளத்தையும் ஏற்படுத்தி தந்தது தான் இந்த யூடியூப். என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் யூடியூப் எல்லாருமே நார்மலாக சாதாரண மக்களும் சும்மா நார்மலாக க்ரியேட் பண்ணி செய்யலாம். இப்போ நானும் அதே மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு யூடியூப் சேனல் ஒரு சேனலில் நார்மலாக 3 சேனல் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நல்லா சக்ஸஸாக ரன் ஆகி போயிட்டே இருந்தேன். அதுக்குரிய இன்கமும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு மாதத்துக்குரிய இன்கமும் நார்மலாக எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ இன்கம்னு சொல்லி நான் கடைசி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, கடைசி நான் சொல்லுவேன். அப்போ நார்மலாக அந்த சேனலில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஒரு சேனலில் இலங்கை சார்ந்த நியூஸ் சம்மந்தப்பட்ட காணொளிகளும் பிம்பம் நியூஸ்னு சொல்லி ஒரு சேனல் இப்போ அது இல்லை, அதை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காண்டி டெர்மினேட் பண்ணவங்க நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. என்ன சொன்னால் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை பில்ட் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரீச் ஆகி அதை ஒரு ஏர்னிங் ஆட் பண்ணுற நிலைமையை கொண்டு அதிலிருந்து ஒரு காசை பார்த்து பிறகு அந்த சேனல் இல்லாமல் போனால் எவ்வளோ பெரிய மன வருத்தமாகும்னு சொல்லி அதை அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே தப்பு இப்போ நான் பெற்ற அனுபவத்தை நீங்களும் அதை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. அந்த தப்பை சேர்ந்து இப்போ அதை திருத்தி கொள்ளுங்கன்றதுக்காண்டி தான் இந்த காணொலி. அப்போ பார்த்தீங்க என்னென்னு சொன்னால் ஒரு சேனல் பிம்பம் நியூஸ், அதோட டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு நியூஸ் சம்மந்தப்பட்டது இலங்கை சார்ந்த நியூஸ், மற்றது வேர்ல்ட் கரண்ட் சார்ந்த நியூஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தேன். அந்த சேனல் அதே மாதிரி என்ன ஒரு சேனல் மிஸ்டர் ஜேகே இதே நேமில் தான் வச்சுருந்தேன். 20,000K சப்ஸ்கிரைப். அந்த பிம்பம் சேனலுக்கு ஒரு 4,000K சப்ஸ்கிரைப். இதுக்கு 20,000K சப்ஸ்கிரைப். இதில் சினிமா சார்ந்த கண்டங்கள் மட்டுமே போட்டுருந்தேன். அப்போ அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் 3 மிஸ்டர் ஜேகேன்னு சொல்லி விளக் அண்ட் ட்ராவல், மற்றது ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் செய்து போட்டுட்ருந்தேன். அப்போ இந்த 3 சேனலும் என்னட்ட இருந்தது. நல்ல ஒரு ஒன்று 20, ஒன்று 4, மற்ற ஒரு 5 இவ்வளோ ஓரளவு அவரேஜான சப்ஸ்கிரைப்பில் ஒரு நல்ல வியூஸோட ஒரு 20,000K 30,000K அப்படி ஒரு வியூஸ் ஓடுற சேனலாக இருந்தது எல்லாமே. அதிலேருந்து எனக்கு வரக்கூடிய மாத இன்கம் மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் மணிக்கு மினிமமாக ஒரு 1,050 lakh அப்படி 1,050 lakh அப்படி நார்மலாக இருந்த ஒரு மாதம். நார்மலான சாதாரண செலவை சமாளிக்கக்கூடிய அளவு ஒரு அமௌண்ட்டு எனக்கு அந்த தளம் தந்து கொண்டிருந்தது. இப்படி போய்கொண்டிருக்கல அந்த அமௌண்ட் எடுத்து 2 மாதங்கள் ஆக அந்த சேனலில் இருந்து ஒரு 2 மாதம் அந்த அமௌண்ட் எடுத்திருப்பேன். எடுத்த ஒரு 3வது மாதமே ஒரு மெசேஜ் ஒன்று வருது, உங்களோட சேனலை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம்னு சொல்லி. அதாவது உங்களோட சேனலில் யூடியூப் தளத்திலேருந்து நீக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்ன காரணம்னு சொல்லி போய் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்க, அதாவது எனக்கு தெரியாத இன்னும் ஒரு சேனலோட இந்த சேனல் லிங்க் ஆகியிருக்கு. அந்த சேனலுக்கு 3 அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற கண்டென்ட் உங்களோட ஒன் கண்டென்ட்டாக இருக்கணும். உங்களோட கண்டனை தவிர வேறு யார்ட்ட கண்டனை மோட்டிவேட் பண்ணி போட்டாலோ, இல்லை அதை எடுத்து ஃபுல்லாக அப்படியே போட்டாலோ, இல்லை எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே போட்டாலோ, அப்படி போட்டு இல்லை வேறு யார்கிட்டையும் காப்பிரைட் கிளைம் இருக்கிற கண்டென்ட் எடுத்து உங்களோட யூடியூப் தளத்தில் அப்லோட் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னால் யூடியூப் நீக்கிடும். அது ஒருக்கா 2 தரம் 3 தரம் நார்மல் கிளைமும் இருக்குது, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்குது,
வேர்ல்ட் கண்டென்ட் பிளாக் இருக்குது, தேர்ட் பார்ட்டி பிளாக் அப்படின்னு சொல்லி யூடியூப் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டகரி வைஸாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன சொன்னால் 3 வந்து வேர்ல்ட் கண்டென்ட் பிளாக் வந்ததால் இந்த சேனலை வந்து டெர்மினேட் பண்ணுறோம். அப்படி 2 வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரூல்ஸில் வந்துருக்கு 18 நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடலாது. அப்படி அதாவது அவங்கள்ட்ட ஒவ்வொரு பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இது வந்து இருக்குது. ஒவ்வொரு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி தான் எனக்கு வந்து 3 வேர்ல்ட் கண்டென்ட் பிளாக் வந்ததால் உங்களோட சேனல் வந்து அதாவது ஒரு சேனலில் 3 சேனலும் டெர்மினேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. 3 சேனலும் என்னத்துக்கான டெர்மினேட் பண்ணவங்கன்னு பார்த்தா உங்களோட சேனல் வந்து இதோட லிங்க் ஆகிருக்கு. என்ன லிங்க்னு சொன்னால் எனக்கு விளங்கல, எதோட லிங்க் பண்ணியிருக்குன்னு, என்ன லிங்க் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு இதுக்கு பிறகு சொன்னாங்க, நீங்கள் உங்களோட சேனல் வந்து நீங்கள் வச்சிருக்கிற கூகுள் அக்கௌண்ட், அதாவது உங்களுக்கு காசு வரும் தானே, காசு வரதுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் AdSense அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம். அந்த அக்கௌண்ட்டோட வந்து 3 சேனலுமே ஒரு ஐடியில் வந்து லிங்க் ஆகிருக்கு. அதாவது இந்த ஒரு அக்கௌண்ட் நான் வச்சுக்கேன், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வரணும்னுக்காண்டி 3 சேனலையும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டிருந்தேன். அது வந்து அந்த கூகுளில் வந்து 3 ஒரே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த காப்பிரைட் அடித்த 4வது அந்த சேனல் வந்து அதுவும் இந்த அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருந்திருக்கு. அதை நான் கவனிக்கல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சில பேர் வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் இப்போ என்னோட அதிகமாக யூடியூப் சேனல் இருக்குன்னு சொன்னால் என்ன ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவர்கிட்ட நான் சும்மா நார்மலாக கொடுக்குறது வளமை ஒன்று. நீங்கள் நார்மலாக ஃப்ரெண்ட்லி ரீதியாக கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் ரீதியாக விற்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இருக்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று என்ன ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லை விற்க போகிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் சேனலோட லிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அன்லிங்க் பண்ணி போட்டு கொடுங்க. லிங்க்னு சொன்னால் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே காசு வர்றதுக்குரிய வழிமுறைக்காண்டி அதை அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்களா இருந்தீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் செய்யும்போது அவருக்கு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி பிளாக்கோ இல்லை வேர்ல்ட் கண்டென்ட் பிளாக்கோ அப்படி ஏதாச்சும் வேற பார்த்துச்சுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட சேனலையும் அது என்ன செய்யும்னு சொன்னால் பாதிக்கும். அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் அந்த சேனலில் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் தேவைக்காண்டி கொடுத்துருந்தேன். நான் என்ன செய்திருக்கணும், அந்த கூகுள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காத காரணத்தினால எந்த சேனல் 3 அதாவது நான் ப்ளஸ் செய்யாமையே 3 சேனலும் எண்டையும் என்ன செய்யிட்டு டெர்மினேட் ஆக்கப்பட்டுட்டு. அப்போ நான் போய் நிறைய தடவை யூடியூப் கேள்விப்போட நிறைய தடவை காய்ச்சான். அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அதாவது உன்னுடைய உரிமை உள்ள ஒரு அக்கௌண்ட்டை எந்த விதத்துலேயும் நாங்கள் யாரையும் பே கட்ட முடியாது. நான் நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சி பார்த்துட்டேன். அது என்கிட்ட இல்லை, தெரியாமல் நடந்துடுச்சு, நான் வேறு ஒரு ஃப்ரெண்டுண்ட அவருக்கு கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்கள் நிறைய மெயில்கள் போட்டு பார்த்தேன். அவங்க ஒரே ஒரு ரீசன் தான் சொன்னாங்க, என்ன தான் உங்களோட ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் அக்கௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருந்தது உங்களை தவிர வேறு யாராலையும் லிங்க் பண்ண முடியாது. அதனால் அந்த சேனலை நாங்கள் எக்காரணம் கொண்டு தர முடியாது திருப்பி. இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த 3வது சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த சேனலுக்கு யார் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தாங்களோ அவங்களுக்கு மெயில் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த காப்பிரைட் கிளைம் எடுக்க சொன்னால் மாத்திரமே என்ன செய்வாங்க சொன்னால் அந்த சேனல் 3ஐயும் திருப்பி தருவோம்னு சொல்லி. ஆனால் சில இடத்துல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு கிளைமும் எடுத்து விட மாட்டாங்க. அப்போ இந்த முயற்சி செய்து அது வீண் பலன். நானும் நிறைய மெயில்கள் போட்டு பார்த்து நிறைய இதுகள் செய்து பார்த்தேன். கண்டிப்பாக செய்ய முடியாது என்ற காரணத்துக்கு பிறகுதான் இந்த சேனலை திருப்பி என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் அப்படி யாருக்கும் யூடியூப் சேனல் கொடுத்துருக்கிறீங்க இல்லை உங்களோட AdSense அக்கௌண்ட்டோட வேறு யாரும் ஃப்ரெண்டுடைய லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் வருங்காலத்தில் உங்களோட சேனலையும் அது பாதிக்கும். சரியா? அதே மாதிரி இந்த சேனலை வேறு வழிமுறையில் எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், இல்லை தெரிஞ்சிருந்தால் இப்படி ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நானும் ஒருக்கா அதை ட்ரை பண்ணி பார்த்து இந்த சேனலை மீட்கிறதுக்கான முயற்சியை செய்து பார்க்குறேன். நன்றி.